ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? வேலைக்கு கிளம்பியாச்சா? ஓகேங்க. இந்த ஃபோனில் சித்த நேரம் தான் வரும், அதுக்கப்புறம் நின்று போயிருங்க. ஓகேங்க, நான் பேசுகிறேன். தைக்கிற வேலை பாருங்க, தைச்சி முடித்து வச்சு உட்காந்துருக்குறேங்க. கொண்டு போய் பஸ்ஸில் வச்சு விட்ற கால் இல்லாமல் பார்ப்போங்க. இன்றைக்கி வச்சு விட்டா இன்றைக்கி டஜன் வந்துடுங்க. வெளியிலையும் போகலாங்க, போய் வீடியோ எடுக்கலாம் கண்டிப்பாக. எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறேங்க. ஓகேங்க, இருங்க, நான் பேச வந்ததை பேசுகிறேன். பெற்றவங்களுக்கு சொல்கிறேங்க, குழந்தைங்களுக்கு நம்ம படுற கஷ்டம், அந்த குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தாங்க வளர்க்கணும். நானுமே அந்த தப்பை பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்ம படுற கஷ்டம் என்னங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நம்ம கஷ்டத்தையெல்லாம் மறைச்சி நம்ம அவங்க நிம்மதியாக வாழணும்னு நம்ம சொல்லாமல் இருக்கிறோங்க. ஆனால் அதுதாங்க பெரிய தப்பு. நம்ம படுற கஷ்டமெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சாதாங்க யாரோ ஒருத்தனுக்காக உயிரை விட மாட்டாங்க. நம்ம தாய் தப்பு நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அவங்கள விட நம்ம இவங்க முக்கியமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தப்பான முடிவுக்கு போகாதுங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தாங்க தங்க கஷ்டத்தை தன்னோட வச்சுட்டு தன் குழந்தைகள சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு ஒவ்வொரு தாய் தப்புனும் போராடுறாங்க. அது ரொம்ப தப்புங்க. அப்புறம் அந்த ரிதன்யா பொண்ணை தாங்க சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அவ்வளோ ஒரு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு மன கஷ்டத்தில் வந்தப்போ கூட அவங்க அப்பா காரில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர்த்துக்குங்க இந்த மாதிரி அப்பா அம்மா அமைவாங்க சொல்லுங்கள்? இந்த பொண்ணுக்கெல்லாம் என்னங்க, அந்த பொண்ணு மேலே எனக்கு கோபந்தாங்க வருது. சொல்லுங்கள் ஏங்க, இவ்வளோ தூரம் பார்க்குற ஒரு தாய் தாப்பம் இருக்கும்போது எவங்க அவன் என்ன 2.5 மாதமாக அவனை தெரியுமா? அவனுக்காக போய் இவ்வளோ வருஷமாக அந்த குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டம் வராமல் அந்த பொண்ணு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து படிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னம்மா அவமானம் ஆகிருப்போகுது? அவங்க தான்மா தப்பு பண்ணாங்க, நீ என்னம்மா தப்பு பண்ண சொல்லு? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இது கேவலமாக பேசுவாங்கன்னு எதுக்குமா பேச போகிறாங்க உங்கள் அப்பா அம்மாவை? அவனை பெற்றவங்களுக்கு தாம்மா அந்த அசிங்கம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அசிங்கம் இல்லைம்மா. அவன் சரியில்லைன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுறியோ பண்ணலையோ, அது உங்கள் அப்பா அம்மா அவங்கக்கிட்ட நீ உன்னோட கருத்தை சொல்லி இருக்கலாமே. எதுக்குமா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு உன் மேலே எனக்கு கோபந்தாம்மா வருது. தங்கமாக அவனை வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த தாய் தகப்பனுக்கு கேவலம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ அவங்கள நரகத்தில் தள்ளி விட்ருக்குறியம்மா. இன்னொரு பக்கம் என்னடான்னா, ஏசி வாங்கி கொடுக்க சொன்னாங்களாம், 5 1 நகை ஓட சொல்லி 3 நாளுங்க அந்த பொண்ணு வாழ்க்கை. வெள்ளிக்கிழமை கல்யாணமாகி திங்கக்கிழமை அந்த பொண்ணு இறந்துருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் நகையை ஆசைப்படுற அந்த நாயை வீட்டுக்குள்ளே ஏங்க வர்றீங்க? தங்க மாட்ட பிள்ளைய பற்றி வச்சுக்கிட்டு ஏங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கட்டி கொடுத்து அந்த குழந்தைங்க 3 நாளில் அந்த பொண்ணு என்னங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்? ஏசி ஏற்கிறான், இன்னும் 4 பவுன் நகை போட்டிருக்குறாங்க. 1 பவுன் நகைக்காக ஒரு பொண்ணு உயிரே போயிருக்குதுங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை ஏங்க நம்பி கொண்டு போய் பொண்ணுங்களை கொடுக்குறீங்க? நல்ல பசங்க எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி கழிச்சட நாய்களுக்கெல்லாம் ஏங்க கொண்டு போய் பொண்ணை கொடுக்குறீங்க? நகை தான் முக்கியம்னு நினச்சி அவன் பேசியிருக்கிறான், ஏசி வேணும்னு கேட்டிருக்கிறான். அந்த மாதிரி நாயை எதுக்குங்க அந்த பிள்ளைக்கு கட்டி கொடுத்தீங்க? அந்த பிள்ளை 3 நாளுங்க அந்த பொண்ணு பார்த்தா வயிறு எரியுதுங்க. 3 நாள் அந்த பொண்ணு என்னங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்? ஏங்க காசுன்னு அலையிறீங்க? உனக்கு ஏசி வேணுமா என்ன வேணால் நீ சம்பாரித்து வாங்க, அதுதான் உனக்கு பெருமை. மாமியார் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வான்னு ஒவ்வொரு பொண்ணை கட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அதில் வாங்கினா உங்களுக்கெல்லாம் பெருமையாக கிடையாது. பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் என் பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத செஞ்சு ஓட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் ஆம்பளை. இப்படி பொண்டாட்டிக்கிட்ட அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு டார்ச்சர் பண்ணுறவனு இல்லை. அதே மாதிரி பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி, அவளை அன்பாக வச்சு பாசமாக வச்சு பார்த்துக்கணும். அதை விட்டு போட்டு அந்த பொண்ணை அதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் அந்த ரிதன்யா பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க.
உன் மனைவி தானே, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கூட. என்ன அவசரம் உனக்கு? சின்ன பொண்ணு தானே, அந்த பொண்ணை போட்டு அந்த பாடுபடுத்திக்கிறேன். மாமனாரை கேட்குறேன். அந்த பொண்ணை எதுக்கு 5 மணி நேரம் நிற்க வச்சு பேசுனீங்க? நீ தூக்கி போட்டு வந்திருக்க வேண்டியதானம்மா. நீ உன் குடும்பமாச்சு, எங்கள் அப்பா அம்மா எனக்கு இருக்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானம்மா. எதுக்குமா நீ தப்பான முடிவு? இவங்கெல்லாம் ஒரு ஆளுகன்னு இவங்களுக்காக உயிரை கொடுத்துருக்குற. உன்னை பெற்ற தாய் தகப்ப என்ன பாடுபடுவாங்க தெரியுமா? ம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீ சொல்லியிருந்தா உன்னை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அந்த அந்த ஆள் வீட்டுக்கே தாட்டி இருக்க மாட்டாங்க. எதுவுமே சொல்லாதனால தானே சரி பொண்ணு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை சமாளிச்சிருமான்னு சொல்லி தாட்டி விட்ருக்காங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குன்னு